இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து மோர் குழம்பு கேட்ரிங் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும் கேட்ரிங்லாம் நம்ம கோயில்லையோ எங்கேயோ சாப்பிடும்போது கேட்ரிங்காரங்க எந்த மாதிரி பண்ணுவாங்களோன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், அதே மாதிரி துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மொய்ய அரைச்சிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன இஞ்சி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி ஃப்ளவர் வந்து நம்ம மோர் குழம்புக்கு வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த ப்ராசஸில் நம்ம மோர் குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அருமையாகவும் கொடுக்கும். அதே மாதிரி நான் நடுவில் வந்து கொஞ்சம் வத்தல் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சூடு சாப்பாடெலாம் இந்த மோர் குழம்பு ஊற்றி இந்த வத்தல் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது வந்து வீட்டில் பண்ணுற வத்தல் தான். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, அதே மாதிரி வரமிளகாய், வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் கொஞ்சமாக போடுறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கப்புறமா இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரைச்ச மசாலா ஊற்றிடுங்க. அரைச்ச மசாலா ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். தயிர் ஊற்றதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் கொதிக்க வைக்காதுங்க. இந்த டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி.